அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பட்டு சாரீலாம் பார்த்தீங்கன்னா பட்டு சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸில் வந்துட்டு இந்த மாதிரி ரெடிமேடாக டிசைனர் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது, அளவில் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வந்து பட்டு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த பட்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைனர் ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ இந்த டிசைனர் ஒர்க்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிசைனர் ஒரு நெக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்துட்டு டோட்டல் லென்த்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மேலேருந்து ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 14 இன்ச்சு வருது. ஸோ நெக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு வந்து ப்ளவுஸோடைய லென்த்து வருது. ஸோ இந்த மாதிரி 14 இன்ச்சு ப்ளவுஸ் லென்த் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இது வந்து ஒர்க் பண்ணிடலாம். பட் 13 இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கீழே கொஞ்சம் நம்ம டிசைன் வந்து கட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நெக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 இன்ச் இருக்குது. ஸோ நார்மலாக 7 இன்ச் வேணும்னா நம்ம 7 இன்ச் வச்சுக்கலாம். ஒருவேளை வந்து நெக்கு லோவாக வேணும், ஒரு 9 இன்ச்சு நெக் வேணும் அப்படின்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் வந்து டிஃப்ரெண்ட் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து நெக் வந்து ஒரு 9 இன்ச் அளவில் வைக்கிறேன்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு நமக்கு கேப் வரும். ஸோ இந்த கேப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த டிசைன் ஒர்க் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க் வச்சு நம்ம அங்கே அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி பேட்ச் ரெடிமேட் பேட்ச் வச்சுக்கலாம். அதேமாதிரி ரெடிமேட் ஸ்டோன்லாம் வச்சு நம்ம அதை கவர் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்துட்டு சரி பண்ணலாம். நெக்கு லோவாக வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணணுன்னாக்கா நம்ம லென்த்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 13 வேணாலும் 14 வேணாலும் நம்ம அப்படியே இந்த அளவுக்கு கீழே வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்கு தான் வந்து மெயின். ஸோ கீழே இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணலாம். மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கழுத்துடைய அகலமும் நம்ம வந்து பார்க்கணும். சில டைமில் பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி கழுத்து அளவுலாம் டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி வந்துட்டு சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கழுத்துடைய அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 இன்ச் இருக்குது. மேக்ஸிமம் 6 இன்ச்சுன்றது ஒன்றும் கரெக்ட் பண்ணி தச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 6 இன்ச் இருக்குதுன்னு சொன்னாக்கா நம்ம 6 இன்ச் வச்சு தச்சிடலாம். அதை விட சின்னதாக வருதுன்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு 6 இன்ச்சை விட கம்மியாக வருது, ஒரு 5.5 இன்ச்சு வருதுன்னு வைங்களேன். ஸோ இப்போ அந்த 5.5 இன்ச் வருதுன்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீடிங் மாதிரி ஏதாவது லேஸ் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணலாம், இல்லை கோல்டன் லேஸ் வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நம்ம அந்த கரெக்டாக 5.5 இன்ச் அளவில் நம்ம நெக்கு ஃபுல்லாகவே வந்து கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மார்க்குக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே தச்சு திருப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னாக்கா லேஸ் ஸ்டோன் இதே மாதிரி இதை பாருங்கள். இப்போ இந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா, இந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம லேஸ் ஸ்டோன் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கோல்டன் லேஸ் மெலிசான லேஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோன் வச்சா கூட கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கூட செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், ஸ்லீவ்லேயும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்டர் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் கிட்டே இருக்குது. இப்போ டோட்டலாக நம்ம அந்த டிசைன்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணணும்னு சொன்னாக்கா 9 இன்ச் லென்த்து வருது. அப்போ எல்போ ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நம்ம அரக்கை நம்ம தைக்கிறோம்னாக்கா பார்டர் கவர் பண்ணாக்கா மேலே அந்த டிசைன் வந்து கட் ஆகும். இல்லை நம்ம அந்த டிசைன் கட் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யலாம்னாக்கா ஷார்ட் ஸ்லீவ் வைக்கிறோம்னா இந்த மாதிரி வந்து அந்த டிசைனை கவர் பண்ண மாதிரியும் பார்டர் கொஞ்சம் நமக்கு வர மாதிரி இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா 5.5 6 இந்த மாதிரி ஸ்லீவ் வேணால் நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 5.5 இன்ச்சு ஸ்லீவ் வைக்கிறோன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்து பார்டர் வந்து மடிச்சிக்கலாம். அதாவது டிசைன் ஃபுல்லாக நீங்கள் எல்போ ஹேண்ட் வைக்கிறீங்கன்னா ஃபுல்லாக வச்சிடலாம். ஆஃப் ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு பார்டர் வர மாதிரியும் டிசைன் கவர் ஆன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு டிசைன் வருதுன்னு சொன்னாக்கா இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.